இரட்டை இலை சின்னத்தை தற்காலிகமாக முடக்கிய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு எதிர்பாராதது என அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா தரப்பும் ஓபிஎஸ் தரப்பும் இரட்டை இலையை சொந்தம் கொண்டாடினர். இது தொடர்பாக இருதரப்பிடமும் விசாரணை நடத்திய தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை தற்காலிகமாக முடக்கியது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் இந்த உத்தரவு எதிர்பாராதது என அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். போயஸ் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என தாம் எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்தார். நீதிமன்றத்தை நாடி இரட்டை இலை சின்னத்தை மீண்டும் பெறுவது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறிய அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருப்பது வி.கே. சசிகலா அணியினருக்கு கிடைக்க இருக்கும் தோல்வியின் ஆரம்பம் என்று அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான மைத்ரேயன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மைத்ரேயன் இரட்டை இலை சின்னம் தங்களுக்கு கிடைக்காது வருத்தமளிப்பதாக தெரிவித்தார். இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டுள்ள போதிலும் தங்கள் அணி சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் மதுசூதனின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக அவர் கூறினார். இந்த தேர்தலில் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது குறித்து தங்கள் அணியை சார்ந்த தலைவர்கள் ஆலோசித்து முடிவு செய்வார்கள் எனவும் மைத்ரேயன் தெரிவித்தார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடாவிட்டால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என நெடுவாசல் போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் மத்திய அரசின் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடக் கோரி டெல்லியில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை நேரில் சந்தித்து நெடுவாசல் போராட்டக் குழுவினர் வலியுறுத்தினர். இந்த நிலையில் டெல்லியில் இருந்து போராட்டக் குழுவினர் சென்னை திரும்பினர். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போராட்டக் குழுவினர் தங்களுக்கு சாதகமான பதிலை அமைச்சர் அளித்துள்ளதாகவும் விரைவில் நெடுவாசல் பகுதியை அமைச்சர் பார்வையிட வர உள்ளதாகவும் தெரிவித்தனர். எனினும் இத்திட்டத்தை மத்திய அரசு கைவிடாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் கூறினர். நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள சம்பவம் மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்ட மீனவர்கள் 8 பேர் வங்கக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்தனர். எல்லை தாண்டி தங்கள் கடல் பகுதிக்குள் வந்து மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டிய இலங்கை கடற்படையினர் மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் சிறைபிடித்தனர். இதனையடுத்து தமிழக மீனவர்கள் அனைவரும் திரிகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவது மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்வதை மத்திய அரசு கண்டிக்காமல் மெத்தனம் காட்டி வருவதாக தமாக தலைவர் ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இதில் பங்கேற்ற ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இடைத்தேர்தல் மீது நம்பிக்கை ஏற்படாததால் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடவில்லை என குறிப்பிட்டார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்வதற்கு இலங்கை அரசை மத்திய அரசு கண்டிக்காமல் உள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழக அரசு மீனவர்களை காப்பாற்ற ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஜி.கே. வாசன் வலியுறுத்தினார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் தனியார் எண்ணெய் கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாயின. திருப்பரங்குன்றம் மகளிர் காவல் நிலையம் அருகே தனியார் எண்ணெய் கிடங்கு உள்ளது. இங்கு நேற்று இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் தீ கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்ததால் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் எண்ணெய் எரிந்து நாசமானது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே கிணற்றில் தவறி விழுந்த யானையை மீட்கும் பணி 2வது நாளாக நடந்து வருகிறது. கோவை மாவட்டத்தின் வனப்பகுதியில் வறட்சி நிலவுவதால் தண்ணீரை தேடி வனவிலங்குகள் அதிக அளவில் கிராம பகுதிகளுக்கு வருகின்றன. இந்நிலையில் தண்ணீர் தேடி வந்த காட்டு யானை கோவனூர் பகுதியில் சவுந்தரராஜன் என்பவரது தோட்டத்தில் உள்ள வறண்ட கிணற்றுக்குள் தவறி விழுந்தது. இதையடுத்து யானையை மீட்கும் பணியை வனத்துறையினர் தீவிரமாக மேற்கொண்டனர். 2வது நாளாக இன்றும் மீட்பு பணி நடந்து வருகிறது. யானைக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவ குழுவும் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நடந்த எருதுவிடும் விழாவில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. வாணியம்பாடி அடுத்த கரிசமுத்திரத்தில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. பந்தய தளத்தில் ஓடிய காளைகளை ஏராளமான வீரர்கள் ஆர்வமுடன் பிடித்தனர். முடிவில் இலக்கை துரிதமாக ஓடி வெற்றி பெற்ற காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவை வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கண்டு களித்தனர்.
கோவையில் இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். கோவையில் இந்து முன்னணி அமைப்பின் மாவட்ட செய்தி தொடர்பாளராக இருந்த சசிகுமார் கடந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் சாய்பாபா காலனியை சேர்ந்த அபுதாகிர் என்பவரை விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்றனர். வழக்கில் தேடப்பட்டு வரும் சதாம் ஹுசேன், முபாரக் ஆகியோருக்கு உதவியதாக அபுதாகிர் கைது செய்யப்பட்டார். இதற்கிடையே காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட அபுதாகிர் குறித்து தகவல் இல்லாததால் அவரை கண்டுபிடித்து தருமாறு உறவினர்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதையடுத்து கோவை தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் அபுதாகிர் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். கரூரில் அடிக்கல் நாட்டப்பட்ட இடத்திலேயே மருத்துவக் கல்லூரியை அமைக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் கரூரில் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என தெரிவித்தார். அதன்படி வாங்கல் அருகே உள்ள குப்புச்சிபாளையம் பகுதியில் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. மேலும் அதற்காக 220 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. பின்னர் குப்புச்சிபாளையம் பகுதியில் போதிய இடம் இல்லை என கூறி காந்தி கிராமம் பகுதியில் மருத்துவக் கல்லூரி அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா மருத்துவக் கல்லூரிக்கான அடிக்கல் நாட்டினார். இதற்கிடையே காந்தி கிராமம் பகுதியில் மருத்துவக் கல்லூரி அமைக்கக்கூடாது என சிலர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்நிலையில் காந்தி கிராமம் பகுதியிலேயே மருத்துவக் கல்லூரி கட்டக்கோரி அப்பகுதிவாசிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தருமபுரி அருகே 6 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரூர் அருகே உள்ள முத்தானூர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் கடந்த 6 மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமமடைந்து வருகின்றனர். இந்நிலையில் சீராக குடிநீர் வழங்க வலியுறுத்தி காலி குடங்களுடன் அரூர் திருவண்ணாமலை சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். குடிநீர் கிடைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். 6 மாதமாக சம்பளம் வழங்கப்படவில்லை என கூறி ஊரக வேலைவாய்ப்பு திட்ட தொழிலாளர்கள் புளியரை ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ளது புளியரை. இங்குள்ள 5க்கும் மேற்பட்ட குளங்களை தூர்வாரும் பணியில் ஊரக வேலைவாய்ப்பு திட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் கடந்த 6 மாதங்களாக தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் புளியரை ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மேலும் நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். வந்தவாசி அடுத்த தொள்ளூர் மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் அரிய வகை மூலிகை செடிகள் எரிந்து நாசமாயின. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஆரணி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது தெள்ளூர் கிராமம். இங்குள்ள மலையில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் ஏராளமான மூலிகை செடிகள் எரிந்து சேதமடைந்தன. நேற்று மாலை ஏற்பட்ட காட்டுத்தீ தொடர்ந்து எரிந்து வருவதால் மேலும் பல்வேறு மரங்கள் மற்றும் மூலிகைகள் எரிந்து அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். காட்டுத்தீயை அணைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் இளைஞரை தாக்கி 2 சவரம் நகை, செல்போனை பறித்து சென்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்தவர் சாம் சூர்யா. மென்பொறியாளரான இவரிடம் ஜெயக்குமார் என்பவர் பேஸ்புக் மூலம் அறிமுகமானார். இருவருக்கும் நட்பு ஏற்பட்டதால் ஜெயக்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் ரவீந்தர், ஹாசிமுடன் சேர்ந்து சாம் சூர்யா மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குடிபோதையில் இருந்த ஜெயக்குமாரும் அவரது நண்பர்களும் சாம் சூர்யாவை தாக்கி அவரிடமிருந்த 2 சவரம் நகை மற்றும் விலை உயர்ந்த போனை பறித்து சென்றனர். இதுகுறித்து சாம் சூர்யா கொடுத்த புகாரின் பேரில் ஜெயக்குமார் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்தனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக தேமுதிக தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆண்டுக்கு ஒருமுறை விஜயகாந்த் மருத்துவ பரிசோதனைக்கு செல்வது வழக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த ஆண்டும் மருத்துவ பரிசோதனைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேமுதிக நிர்வாகிகளோ தொண்டர்களோ மருத்துவமனைக்கு நேரில் வர வேண்டாம் எனவும், மருத்துவ பரிசோதனை முடிந்து ஓரிரு நாளில் விஜயகாந்த் வீடு திரும்புவார் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒசூர் அருகே மணல் லாரி மீது வேன் மோதிய விபத்தில் 3 பெண்கள் உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சின்னப்பேட்ட காணப்பள்ளியை சேர்ந்த பெண்கள்
புதினா இலைகளை விற்பனை செய்வதற்காக வேனில் சென்று கொண்டிருந்தனர். நாகமங்கலம் அருகே வேன் சென்ற போது நிலை தடுமாறி எதிரே வந்த மணல் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் பயணித்த 5 பெண்கள், வேன் ஓட்டுநர் ஆகியோர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் 3 பெண்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே 1 மாதமாக ரேஷன் கடை திறக்கப்படாததை கண்டித்து ரேஷன் அட்டைகளை சாலையில் வீசி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். ஈயனூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்குள்ள ரேஷன் கடை கடந்த 1 மாதமாக திறக்கப்படவில்லை எனவும், அரிசி, கோதுமை, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் முறையாக வழங்கப்படுவதில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ரேஷன் கடை முன் திரண்டு போராட்டம் நடத்தினர். மேலும் சாலையில் ரேஷன் அட்டைகளை வீசி எதிர்ப்பை தெரிவித்தனர். மாதத்தில் 2 நாட்கள் மட்டுமே ரேஷன் கடை திறக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் உணவுப் பொருட்களை முறையாக வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். ஜிஎஸ்டி மசோதாவில் மத்திய அரசு திருத்தம் செய்யவில்லை எனில் நாடு தழுவிய அளவில் வணிகர்கள் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு வணிகர்கள் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வணிகர்கள் சங்க பேரவை பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று வந்தபோது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளை விட 100 மடங்கு மோசமான நிலையில் வணிகர்கள் உள்ளதாக தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகள் பல்வேறு வரி விதிப்புகளை கொண்டு வந்து வணிகர்களை நசுக்கிக் கொண்டு இருப்பதாக குற்றம் சாட்டினார். ஜிஎஸ்டி மசோதாவில் வணிகர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சட்ட விதிகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் இதுவரை மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விக்ரமராஜா குற்றம் சாட்டினார். கோரிக்கையை ஏற்காவிட்டால் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என விக்ரமராஜா தெரிவித்தார். நாமக்கல் அருகே கோழி தீவன மூலப்பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் செல்லியப்பாளையத்தை சேர்ந்த துரைராஜ் என்பவர் கோழி தீவனத்திற்கு தேவையான மூலப்பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் நாமக்கல் வருமான வரித்துறை அதிகாரி ஜெயராமன் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவினர் துரைராஜின் அலுவலகத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். பல மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோவை சின்னியம்பாளையத்தில் திறக்கப்பட உள்ள அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதிவாசிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சின்னியம்பாளையம் அருகே குருகூர் சாலையில் அரசு மதுபான கடை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் மதுபான கடை அமைக்க அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தங்கள் பகுதியில் மதுபான கடை அமைக்கப்பட்டால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சின்னியம்பாளையம் பொதுமக்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரனிடம் மனு அளித்தனர். திருக்குறளை தனி பாடத்திட்டமாக 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை சேர்க்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. திருக்குறளின் அறத்துப்பால், பொருட்பாலில் உள்ள 108 அதிகாரங்களில் உள்ள அனைத்து குறள்களையும் நன்னெறி கல்வி பாடத்திட்டம் என்ற பெயரில் வரும் கல்வியாண்டு முதல் அனைத்து பள்ளிகளிலும் கற்பிக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த ராஜரத்தினம் என்பவர் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்த வழக்கின் அடிப்படையில் மனப்பாட பகுதி என்ற குறுகிய அளவில் திருக்குறளை வைக்காமல் உரிய விளக்கங்களுடன் தனி பாடமாக கற்பிக்க வேண்டும் என கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்ததை அடுத்து தமிழக அரசு இதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பணி நிரந்தரம் வழங்க கோரி சென்னை நுங்கம்பாக்கத்தில் மாநகராட்சி சுகாதார பணி ஒப்பந்த தொழிலாளர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தினர். நுங்கம்பாக்கத்தில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலகம் முன் திரண்ட தொழிலாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் காரணமின்றி பணி நீக்கம் செய்யப்படுவதாகவும் அவர்களை உடனடியாக பணியில் சேர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் காத்திருப்பு போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தொழிலாளர்கள் எச்சரித்தனர். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தின் 3வது யூனிட் உற்பத்தி பிரிவு கொதிகலனில் ஏற்பட்ட பழுது காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் உள்ள 5 உற்பத்தி பிரிவுகளில் 1050 யூனிட் மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று காலை 3வது யூனிட் பிரிவில் கொதிகலனில் ஏற்பட்ட பழுது காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மொத்தம் உள்ள 5 யூனிட்டுகளில் 4 யூனிட்டுகளில் மட்டுமே 840 மெகாவாட் மின்சாரம் மட்டும் உற்பத்தி செய்யப்படுகிறது.
ஜாமீன் வழங்கும் போது சீமை கருவேல மரங்களை வெட்ட வேண்டும் என்பது போன்ற நிபந்தனைகள் விதிப்பதை கீழமை நீதிமன்றங்கள் தவிர்க்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கொலை வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்ட சென்னையை சேர்ந்த ஞானம் என்பவர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி தேவதாஸ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் மனுதாரரை சீமை கருவேல மரங்களை வெட்டும்படி நிபந்தனை விதிக்க வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. பின்னர் பேசிய நீதிபதி, கருவேல மரங்களை வெட்ட சொல்வது போன்ற நிபந்தனைகள் விதிக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றார். மேலும் வழக்கில் தண்டிக்கப்படும் வரை சம்பந்தப்பட்டவர் குற்றம் சாட்டப்பட்டவர் மட்டுமே எனவும் நீதிபதி விளக்கம் அளித்தார். நெல்லை நயினார் குளத்தை தூர்வாரி அழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக தண்ணீர் தினத்தையொட்டி நெல்லை நயினார் குளத்தை தன்னார்வ அமைப்பினர் மாணவர்கள் உதவியுடன் சுத்தப்படுத்தினர். குளத்தில் கிடந்த பிளாஸ்டிக் கழிவுகள், மது பாட்டில்கள், அமலை செடிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டன. கடந்த 60 ஆண்டுகளாக இந்த குளம் தூர்வாரப்படாதால் நீர்பிடிப்பு குறைந்து விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். உடனடியாக குளத்தை தூர்வார வேண்டும் எனவும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பெசநகர் நடைபாதை கடைகளை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றியதை கண்டித்து அடையார் மண்டல அலுவலகத்தை வியாபாரிகள் முற்றுகையிட்டனர். பெசநகர் எம்ஜி சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த நடைபாதை கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் பெசநகர் அடையார் பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட முயன்றனர். பின்னர் அங்கு வந்த போலீசாருக்கும் நடைபாதை வியாபாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அடையார் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்ட வியாபாரிகள் அங்கிருந்த அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். முன்னறிவிப்பின்றி மாநகராட்சி அதிகாரிகள் கடைகளை அகற்றியதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். திருத்துறைப்பூண்டியில் செக் மோசடி செய்த மின்வாரிய ஊழியருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்து விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள அரியலூரை சேர்ந்தவர் கயல்வழி தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்தார். இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு விஜயகுமார் என்பவரிடம் 3.5 லட்சம் ரூபாயை கடனாக பெற்று அதற்கு பிணையாக வங்கி காசோலை ஒன்றை வழங்கியதாக தெரிகிறது. ஆனால் அந்த காசோலை பணம் இல்லாமல் திரும்பி வந்துள்ளது. இதுகுறித்து திருத்துறைப்பூண்டி நீதிமன்றத்தில் விஜயகுமார் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த விரைவு நீதிமன்றம் கயல்வழிக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் போதிய மழை இல்லாதால் பாக்கு விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. விலையும் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் பாக்கு மரங்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். பாக்கு அறுவடை ஆண்டுதோறும் ஆவணி மாதம் தொடங்கி தை மாதம் வரை நீடிக்கும். கடந்த சில ஆண்டுகளாக இப்பகுதியில் போதிய மழை இல்லாதால் வறட்சி ஏற்பட்டு பாக்கு மரங்கள் காய்ந்து போனதால் இந்த ஆண்டு பாக்கு விளைச்சல் பெருமளவு குறைந்துள்ளது. சென்ற ஆண்டு 1 கிலோ பாக்கு 350 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 230 ரூபாய்க்கு மட்டுமே விற்கப்பட்டு வருகிறது. இதனால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். சென்னை பட்டாபிராம் அருகே இருசக்கர வாகனத்தில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற ஏசி மெக்கானிக் ரயில் மோதி பலியானார். பட்டாபிராம் அணைக்கட்டு சேரியை சேர்ந்தவர் வசந்தகுமார். ஏசி மெக்கானிக்கான இவர் பணிக்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். சேக்காடு அருகே ஆளில்லாத லெவல் கிராசிங்கை கடக்க முயன்ற போது அந்த வழியாக வந்த ரயில் மோதியதில் பரிதாபமாக இறந்தார். தகவல் அறிந்து வந்த ஆவடி ரயில்வே போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். உதகையில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சி வருகின்ற மே 19, 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரியில் ஆண்டுதோறும் கோடை காலத்தில் நடைபெறும் கோடை விழாவை கண்டு ரசிப்பதற்காக நாடு முழுவதும் இருந்து சுமார் 10 லட்சம் சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வந்து செல்வது வழக்கம். இதன்படி இந்த ஆண்டு கோடை விழா நடத்துவதற்கான ஆலோசனைக் கூட்டம் உதகையில் தமிழக தோட்டக்கலைத்துறை இயக்குநர் அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வரும் மே மாதம் 6, 7 ஆகிய தேதிகளில் கோத்தகிரியில் 9வது காய்கறி கண்காட்சியும், மே 13, 14 ஆகிய தேதிகளில் உதகை ரோஜா பூங்காவில் 15வது ரோஜா கண்காட்சியும், கூடலூரில் 12, 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் 7வது வாசனை திரவிய கண்காட்சியும் நடத்த முடிவு செய்யப்பட்டது. மேலும் புகழ்பெற்ற 121வது மலர் கண்காட்சி உதகை தாவரவியல் பூங்காவில் மே மாதம் 19, 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் நடத்தவும், 59வது பழ கண்காட்சி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் மே 27, 28 ஆகிய தேதிகளும் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டது.
சென்னை அடுத்த ஆவடி அருகே தனியார் ஆக்கிரமிப்புகளை கண்டித்து பொதுமக்கள் ஏரியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்து ஆவடி சேராஞ்சேரி பகுதியில் அமைந்துள்ள ஈஷா ஏரி சுமார் 850 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ஏரி சோராஞ்சேரி, அணைக்கட்டு, ஆயுள்சேரி, சத்யாநகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த ஏரியின் அருகில் தனியார் கட்டிட இடிபாடுகளை கொட்டி ஆக்கிரமிப்பு செய்து வருவதை கண்டித்து பொதுமக்கள் ஏரியில் இறங்கி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த வருவாய் ஆய்வாளர் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். திருத்தணியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டில் 22 சவரம் நகையை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி குமரன் தெருவை சேர்ந்தவர் உமாபதி. ஓய்வு பெற்ற ஆசிரியரான இவர் தமது மனைவியுடன் வீட்டை பூட்டிவிட்டு வங்கிக்கு சென்றார். திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு தம்பதியர் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 22 சவரம் தங்க நகைகள், 1 கிலோ வெள்ளிப் பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அங்காளம்மன் கோவில் தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான திருவிழா நேற்று நடந்தது. அங்காள பரமேஸ்வரி விற்றிருந்த அலங்கரிக்கப்பட்ட தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சம்பள உயர்வு வழங்க கோரி ஆரணி அருகே தனியார் பஞ்சாலை தொழிலாளர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த சேவூரில் தனியார் பஞ்சாலை செயல்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கூலி தொழிலாளிகளாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் சம்பள உயர்வு, மூத்த தொழிலாளர்களுக்கு சலுகைகள் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று 7வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்த தொழிலாளர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர்.